ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் புகார் அளித்திருக்கின்றனர். தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தற்போது தலைமை செயலகத்திற்கு வருகை புரிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, தற்போது ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தலைமை செயலகத்திற்கு வந்து புகார் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பரப்புரைக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கவில்லை, களங்கம் விளைவித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து தற்போது மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போது காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தரப்பில் வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் ஒருவர் பாட்டில் எறிந்ததால் அங்கு அப்பெண் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இருந்த போதிலும் கூட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து தற்போது மனு அளித்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஆனந்த் ஆகியோர் தமிழக தேர்தல் அதிகாரியை சந்தித்து தற்போது பல்வேறு கோரிக்கைகளை வைக்கக்கூடிய அந்த மனுவை அளித்து வருகிறார்கள். அந்த மனுவை பொறுத்தவரையை பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பரப்புரைக்கு காவல்துறையினர் போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை எனவும், ஆளும் கட்சியினரின் பேச்சை கேட்டு காவல்துறையினர் செயல்படுவதாகவும், அதே போன்று அதிகாரிகளை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்ற அந்த சம்பவம் தொடர்பாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் விரிவான விளக்கத்தை அவர்கள் அளிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் ஏற்கனவே பார்த்தோம் என்றால் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் ஏற்கனவே விஜயின் தேர்தல் பரப்புரையில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த கட்ட புகாராக ஆதவ் அர்ஜுனா மற்றும் என் ஆனந்த் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை தற்போது சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் புகார் அளித்திருக்கின்றனர். தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தற்போது தலைமை செயலகத்திற்கு வருகை புரிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, தற்போது ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தலைமை செயலகத்திற்கு வந்து புகார் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பரப்புரைக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கவில்லை, களங்கம் விளைவித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து தற்போது மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போது காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தரப்பில் வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் ஒருவர் பாட்டில் எறிந்ததால் அங்கு அப்பெண் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இருந்த போதிலும் கூட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து தற்போது மனு அளித்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஆனந்த் ஆகியோர் தமிழக தேர்தல் அதிகாரியை சந்தித்து தற்போது பல்வேறு கோரிக்கைகளை வைக்கக்கூடிய அந்த மனுவை அளித்து வருகிறார்கள். அந்த மனுவை பொறுத்தவரையை பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பரப்புரைக்கு காவல்துறையினர் போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை எனவும், ஆளும் கட்சியினரின் பேச்சை கேட்டு காவல்துறையினர் செயல்படுவதாகவும், அதே போன்று அதிகாரிகளை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்ற அந்த சம்பவம் தொடர்பாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் விரிவான விளக்கத்தை அவர்கள் அளிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் ஏற்கனவே பார்த்தோம் என்றால் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் ஏற்கனவே விஜயின் தேர்தல் பரப்புரையில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த கட்ட புகாராக ஆதவ் அர்ஜுனா மற்றும் என் ஆனந்த் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை தற்போது சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி நந்தினி.